வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கோதுமை மாவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா மாவு கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வறுத்துக்கலாம். தேங்காயோடைய ஈரம் மட்டும் போனால் போதும், செவக்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் நட்ஸு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பாதாம் பருப்பும் 2 ஏலக்காவையும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் நம்ம கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்குறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து இது கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இது கூட பொடி பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி வருது. இந்த டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாலோடு சேர்ந்து கெட்டியாகும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி, தேங்காய் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நெய் சேர்த்த உடனேயும் நல்லா சாஃப்டாயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். இப்போ சப்பாத்தி கல்லில் நெய் தடவிக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக நான் நெய் தடவிக்கிறேன். பாருங்கள், இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக இவ்வளோ வந்திருக்கு. இப்போ அதிலேருந்து ஒரு பாதியை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு இந்த மாதிரி இதை விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாலாம் உருட்டாதீங்க, ஓரளவு வண்ணமாகவே இருக்கட்டும். இதை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஷேப் இருந்துச்சுனாலும் கட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை மாவு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவே கிடைக்கிற பொருள் தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.